திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம் உண்டு. பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை, இஸ்ரவேலருக்கு விரோதமாக ஒருவருடைய நாவுகளும் திறக்கப்படவில்லை என்று சொல்கிறார். இன்றைக்கு நாவின் சக்தி ஆக்கவும் அழிக்கவும் முடியும். அவ்வளவு சிறிய ஒரு பொருள் பெரிய உலகத்தையே பற்றி எரிய வைக்க முடியும். சிறிய நாவு எவ்வளோ பெரிய மனிதனையும் அங்கே நிந்திக்க முடியும். அதைத்தான் திருமறையில் ஒரு சம்பவத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். என்ன காரியம் என்று சொன்னால், கோலியாத்தையும் தாவீதையும் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அவன் உருவத்தில் படைக்கலங்களோடு மிகவும் கம்பீரமான தோற்றத்தோடு பிறர் பார்த்து பயப்படும் அளவுக்கு இருந்த கோலியாத்தை ஒரு சிறிய உருவமாக இருக்கின்ற தாவீது வந்து அவனுக்கு முன்பாக அவனுடைய முழங்காலுக்கு கீழே இருக்கின்ற அளவுக்கு அவனுடைய வளர்த்தி. இந்த மனிதன் என்ன சொல்கிறான், நீ பட்டயத்தோடும் நீ வந்திருக்கிறாய், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் கடவுளாகிய தேவனுடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அந்த கோலியாத்தை ஒரே ஒரு கல்லால் வீழ்த்துவதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக 5 ராஜாக்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் ஒரு குகையிலே ஒளியும் போது யோசுவா அவர்களை அந்த குகையை மூடும்படி அவர்களை சிறை வைத்தான். அந்த நாளிலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்த இஸ்ரவேலின் கடவுள் அந்த வெற்றியை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக மாபெரும் கிருபையை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்விலும் அன்பான தேவ பிள்ளைகளை, நாமும் கூட பல நிலையில் போரிட்டு கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவமானப்பட்டு கொண்டிருக்கிறோம், வியாதிகளினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், பொருளாதார தேவைகளினால் சிக்கி நாம் தவித்து கொண்டிருக்கிறோம், வெளிவர முடியாமல். ஆனால் ஆண்டவராகிய கடவுளோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களோடு கூட இருப்பேன். இன்றைக்கு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் சொல்லலாம், எனக்கு அவர் ஒன்றுமே கொடுக்கவும் இல்லை, செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வசதியான வாழ்க்கையில் உன்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பசியாத உணவையும் நல்ல பயணத்தின் வாய்ப்புகளையும் நல்ல வேலையும் நல்ல பொருளையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கடவுளுடைய பெரிய அனுக்கிரகம். அவர் இன்றைக்கு அந்த வார்த்தையின் வழியாக உங்களுக்கு விரோதமாக ஒருவரும் வாயை திறப்பதில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் சற்று நாட்களுக்கு முன்பாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 2 அருட்சகோதரிகளை தவறான ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அங்கே சிறையில் அடைத்த அந்த மதவிரோத சக்திகளை ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்தார், அவர்களுக்கு விரோதமாக வாயை திறக்கக்கூடாதபடி அவர்களை அடைக்கும்படியான ஒரு தீர்ப்பை அவர்களை வெளியே கொண்டு வந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நாம் கர்த்தர்வேல் நம்பிக்கையோடு கடவுளுடைய நம்பிக்கையாக நாம் இருப்போம் என்று சொன்னால், கடவுள் நமக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவரும் நமக்கு எதிராக நிற்பதும் இல்லை, நமக்கு எதிராக செயல்படுவதும் இல்லை. நம்முடைய ஊழியத்திலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, அனுபவமாக சாட்சியாக இந்த காட்சியை நான் உங்களுக்கு வைக்கிறேன். யோசுவா 10ஆம் அதிகாரம் 21வது வசனம், இஸ்ரவேலருக்கு விரோதமாக ஒருவரும் வாயை திறப்பதில்லை. இன்றைக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம், உங்களுக்கு விரோதமாக உங்கள் பகைவர்கள் சத்துருக்கள் எழுந்தால் ஒருவரும் அங்கே நிற்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த நாளில் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ இந்த நாளினுடைய காரியத்துக்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டு முன்குறித்து யோசுவாவின் மூலமாக ஒரு பெரிய சாட்சியை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் வழங்கும்படி நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகிறோம்.
கர்த்தர் தாமே எங்களுடைய பேராயர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த திருச்சபையினுடைய காரியத்தை செய்யும்போது வருகின்ற எதிர்ப்புகள், ஆண்டவரை வீணான வதந்திகள், பொல்லாப்பான வார்த்தைகள், குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுடைய நிர்வாகத்துக்கு தடையாக இல்லாதபடி எல்லாவற்றையும் அகற்றி போட்டு உம்முடைய திவ்ய தரிசனத்தினால், திவ்ய பிரசன்னத்தினால், அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆண்டவரை இன்றைக்கு இந்த அருமையான திருச்சபையில் அங்கம் வைக்கிற ஊழியர் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அப்படியாக நிரப்பும். வரப்போகிற புது ஊழியர்களையும் எங்கள் திருச்சபைக்கு குருசேகரனுக்கு ஆசீர்வாதம் பெருக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.